பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் C.A. லூயிஸ்ராஜ் குடும்பத்தினர் சென்னை. திரு புஷ்பநாதன் திருச்சி. இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. C.A. லூயிஸ்ராஜ் குடும்பத்தினர் சென்னை. சிறிய புஷ்பம் திருச்சி. இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பின் வருகைக்காக தயாரிக்கிற திருவருகை காலத்தினுடைய உச்ச நாட்களில் நாம் இருக்கிறோம். இன்று கிறிஸ்து பிறப்பின் நவநாளை தொடங்குகிறோம். ஆண்டவர் இயேசுவை எதிர்பார்த்து அன்னை மரியா காத்திருந்தது போல இறைவனை எதிர்நோக்குகிற அவரது அன்பு பிள்ளைகளாக நாம் ஆண்டவரை எதிர்நோக்கி காத்திருக்க, அவரது வருகைக்காக நமது உள்ளங்களையும் இல்லங்களையும் குடும்பத்தையும் உறவுகளையும் தயாரிக்கின்ற ஆயத்தப்படுத்துகிற இந்த நாட்களில் அன்னை மரியாவின் மனநிலையோடு இணைந்து நாமும் ஆண்டவர் இயேசுவை வரவேற்க காத்திருப்போம். நாம் ஒப்புக்கொடுக்கிற இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றது ஆகும்படி நமது பாவங்களை, குற்றம் குறைகளை, நமது வாழ்க்கையிலே கோணலானவைகளை எல்லாம் எண்ணி மனம் வருந்தி மனம் திருந்துவோம். தூய உள்ளத்தோடு இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வானதூதரின் அறிவிப்பால் புனித கன்னிமரியாவின் திருவயிற்றில் உம் வார்த்தையானவர் மனித உடல் எடுக்க திருவுளம் கொண்டீரே. அதனால் உண்மையிலே அவர் கடவுளின் தாய் என நம்பிக்கை கொள்ளும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டு அவரின் பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை பெறுவோமாக.
உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48. இறை வார்த்தைகள் 1-4 மற்றும் 9-11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீ சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திரும்புவதற்கும் யாக்கோப்பின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரேலின் ஆயரை செவிசாயும். யோசேப்பை மந்தை என நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நேர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 17 10 தொடங்கி 13 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார்.
திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று கிறிஸ்து பிறப்பு நவநாளை தொடங்குகிறோம். திருவருகை காலத்திலே தொடங்கி பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் அந்த தயாரிப்பினுடைய உச்ச நிலைக்கு வந்திருக்கிறோம். இன்று நற்செய்திக்கு முன் நாம் பாடிய வாழ்த்தொலியிலே ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்பது எப்படி திருமுழுக்கு யோவானிலே நிறைவு பெற்றது என்று இந்த இரண்டையும் தொடர்புபடுத்தி இயேசு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் இரண்டு பாடங்களை இந்த இறைவாக்கு வழியாக, இறைவார்த்தை வழிபாடு வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் எதிர்பார்க்கிற விதத்திலே கடவுள் தன்னை வெளிப்படுத்துவார், காட்சி அளிப்பார் என்று நாம் நினைக்கிறோம். அது அல்ல. நாம் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய காரியங்களில், பெரிய இடங்களில் தன்னை வெளிப்படுத்துவார், காட்சிப்படுத்துவார் என்று நினைக்காதீர்கள். மாறாக இறைவன் இயேசு ஒவ்வொரு மனிதரிலும் இருப்பதை, வெளிப்படுவதை நாம் நம்முடைய கண்களை, இதயத்தை விசாலமாக அகலத் திறந்து பார்க்க வேண்டும், அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அன்றாடம் இறைவன் நம்மை சந்திக்க வருகிறார், நம்மை சந்திக்கிறார். திருமுழுக்கு யோவான் ஒரு எளிய மனிதராக பாலைவனத்திலே வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் உணவாக கொண்டு ஒட்டக மயிராடை அணிந்து அவர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார். அவரில் எலியாவாக இந்த மக்கள் கண்டுகொள்ள முடியவில்லை. இவர்தான் எலியா. மெசியாவினுடைய வருகையை தயாரிக்க, அவரது வழியை ஆயத்தப்படுத்த வந்திருக்கிற எலியா இவர்தான் என்பதை திருமுழுக்கு யோவானிலே அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள தவறிவிட்டார்கள். எலியாவினுடைய வார்த்தையிலும் திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தையிலும் நெருப்பு இருந்தது, பொறி இருந்தது. எப்படி நெருப்பானது தான் தழுவிக்கொள்ளுகிற எல்லாவற்றையும் தானாக மாற்றுகிறதோ, இதிலே தீ பிடித்துக் கொண்டால் இதுவும் தீயாக மாறுகிறது. அதே போல கடவுளுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஒரு தீயாக பற்றி கொண்டால் நாமும் அதாக இறை வார்த்தையாக மாற வேண்டும் என்பதற்கு எலியாவும் திருமுழுக்கு யோவானும் ஒரு எடுத்துக்காட்டுகளாக இருந்தார்கள். அதே போல நாமும் பல வேளைகளில் இறைவனை அடையாளம் கண்டுகொள்ள தவற விட்டுவிடுகிறோம். அன்றாடம் இறை வார்த்தை வழியாக, இந்த திருப்பீடத்திலே நற்கருணை வழியாக, அருள் சாதனங்கள், அருள் அடையாளங்கள் வழியாக இறைவன் நம்மை சந்திக்க வருகிறார். அவரை
அடையாளம் கண்டு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாடம், எலியா எப்படி மெசியாவினுடைய வருகைக்கு முன் அவரது வழியை தயாரிக்க வருவார் என்று நம்பியிருந்தார்களோ அதேபோல நாமும் இறைவனது பிள்ளைகளாக, இயேசுவினுடைய சீடர்களாக, அவரது வருகைக்காக நாம் நம்மையே தயாரிக்கவும், நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சமூகத்தை தயாரிக்கவும் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்பதை இன்றைக்கு இறை வார்த்தை நம்மை புரிந்து கொள்ள அழைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா தீமைகளை, எல்லா தவறுகளை, சுயநலங்களை, போலித்தனங்களை, இவற்றையெல்லாம் அகற்றி இயேசு பிறக்க தகுந்த இல்லமாக நம்முடைய உள்ளம் மாற்ற இறைவன் நம்மை அழைக்கிறார். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய அன்னை மரியா. இயேசுவினுடைய இறை குழந்தையினுடைய வருகைக்காக அவர் எப்படி ஏங்கி காத்திருந்தார், எப்படி ஆம் என்று இறை திருவுளத்திற்கு அடிபணிந்த பிறகு வருகின்ற துன்பங்களை எல்லாம் பெருமகிழ்வோடு ஏற்று மீட்பு திட்டத்திலே தனது பங்களிப்பை தந்தாரோ அதே போல அன்னை மரியாவை பின்பற்றி நாமும் இந்த திருவருகை காலத்திலே இறைவாக்கினர் எலியாவை போல எலியாக்களாக, திருமுழுக்கு யோவான்களாக, அன்னை மரியாவாக வாழ இந்த திருவருகை காலம் அழைக்கிறது என்கிற உண்மையை புரிந்து அத்தகைய வாழ்க்கை வாழ இறை அருளை இத்திருப்பலியிலே இறைஞ்சி மன்றாடுவோம். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த உலகில் நிலையில்லா இந்த உலகில் நின் சித்தம் போல் கரத்தால், நின் சித்தம் போல் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கரைபடாத கன்னியின் வயிற்றில் சொல்லக்கரிய முறையில் பிறந்த உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையான செம்மறியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இப்பலி மூதாதையர்கள் அடையாள முறையில் ஒப்புக் கொடுத்த பலிகளை நிறைவுக்கு கொண்டு வந்தது. எனவே இக்காணிக்கைகளை ஏற்று இவற்றை உமது வல்லமையா மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியும் கிண்ணத்தையும் மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதால்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திருப்பலியிலே பங்கேற்றிருக்கிற அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருடைய தாராளமான ஜப உதவியோடும் பண உதவியோடும் பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில்
அன்னையின் மகிமைக்கென கவின்மிகு பேராலயம் ஒன்றை கட்டி எழுப்பி இப்போது பயன்படுத்தி வருகிறோம். இதற்காக இந்த புதிய ஆலயத்திற்காக செலுத்த வேண்டிய கடன் தொகை, நிலுவைத் தொகை இன்னும் இருக்கிறது. எனவே இந்த கடனை விரைவிலே செலுத்தி முடிக்க உங்களது தாராளமான தொடர்ந்த ஜெப உதவியையும் பண உதவியையும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயரால் உங்களிடம் கையேந்தி கேட்கிறேன். தாராளமாக உதவிடுங்கள். விரைவிலே நாம் கடனை செலுத்தி முடிப்போம். அன்னை மரியா தனது அரவணைப்பில் உங்களை காத்திட உங்களுக்காக பரிந்து பேச தொடர்ந்து நாங்கள் மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு என்றும் எங்களில் உமது இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக. உம் திருமகனுடைய தாயின் நினைவை நம்பிக்கை உணர்வோடு கொண்டாடும் நாங்கள் அவரது மனித பிறப்பால் மீட்படைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: CA லூயிஸ் ராஜ் குடும்பத்தினர் சென்னை, திரு புஷ்பநாதன் திருச்சி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி, CA லூயிஸ் ராஜ் குடும்பத்தினர் சென்னை, சிறிய புஷ்பம் திருச்சி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி,